சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு திரு புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. அதிமுகல என்ன சார் நடக்குது? ஏன்னா சட்டப்பேரவையிலேயே பேசிக்க மாட்டேன்றாங்க. கனத்த மௌனத்தோடு செங்கோட்டையன் இருக்கிறார். ஏன் மௌனமாக இருக்கிறார்? எல்லாருமே ஏன் டெல்லி போனீங்கன்னு கேட்கிறாங்க எம்எல்ஏக்கள் எல்லாமே. ஆனால் சிரித்த முகத்தோடு கடந்து போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குது? உங்களுடைய பார்வை என்ன? தப்பு தப்பா சொல்றீங்களா பாலாஜி? சிரிச்சுட்டு தலையை 2 தடவை ஆட்டுவாரு, 3வது தடவை ஓடி போயிடுவார், கையில கிடைக்க மாட்டாரு. இன்னைக்கு அசம்பிளில இருந்து பின்பக்கமா ஓடிட்டார். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஒரு அரசியல்வாதி அவரை யாரோ கொடுத்த புரளி பூகம்பமா வெடிச்சு எல்லா டிவிலையும் பெருசா போகுது, சேனல்ல போகுது. செங்கோட்டையன் ஏதோ பண்ண போறாரு, எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு செங்கோட்டையனை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்களே தவறானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்தா நான் சந்தோஷப்படுவேன். அது மாற்று கருத்து. ஒரு மாற்று லீடர் வராருன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். ஏன்னா அவர் வரணும்னு கூட விரும்புவேன், தப்பு இல்லை. ஆனா அது இங்க நடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று பாருங்களேன், ஒரு 5 மணிக்கு மேல செய்தி, பயங்கர செய்தி. நான் பிரஸ் மீட் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செய்தி தான் போகுது. செங்கோட்டையன் விமானம் மூலம் திருக டெல்லி செல்கிறார், டெல்லிக்கு அழைப்பு, டெல்லி போகிறார். எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் ஏதாவது ஆட்சி மாற்றம் வருமா என்ன ஏது தெரியல. ஏன்னா அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏவும் இல்லை, அவர்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளரும் இல்லை. ஈரோடுல இருந்த முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஜி நாராயணன் எக்ஸ்எம்பி, எக்ஸ்எம்எல்ஏ, எம்பி சின்னசாமி, கோவிந்தராஜ் எக்ஸ்எம்பி, அப்புறம் ஒரு லேடி எக்ஸ்எம்எல்ஏ, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஆளு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தோப்பு வெங்கடாச்சலம். அவளை இயக்கத்துக்கு ஒரு பெரிய ஆணி வேற இருந்தாங்க. அங்க எல்லாரும் போயிட்டாங்க. சிந்து ரவிச்சந்திரன், ராசிபுரம் சுந்தரம் கூட போயிட்டாரு, இறந்துட்டாரு பாவம். இப்படிதான் ஈரோடினுடைய நிலைமை. அதனாலதான் பை எலெக்ஷன்ல ஒரு 6000 ஓட்டுல தான் டெபாசிட் தப்பிச்சது. ஸோ அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் அமைதியா அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. அவரை பிடிச்சுக்கிட்டு எக்காச்சக்கமா ரகலை பண்ணி அவர் செஞ்ச காரியம் என்ன? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அம்மா தான் அதனுடைய ஃபவுண்டர் கொண்டு வந்தாங்க. அவங்க படமே இல்லாம, தலைவர் படமே இல்லாம ஒரு ஸ்டேஜில் நடத்துறது நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் ஒரு வாரம் அவரை பாராட்டி பேசினேன். அதுக்காக அதுக்கு பின்னாடி அவரே என்ன பண்ணிட்டாரு, என்ன எதிர்பார்த்து என்ன நினைத்து ஏதோ பெருசா நடக்கும்லாம் நீங்க நினைக்காதீங்க, அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க இப்போ இது நடக்குது. என்ன நடக்குது? பொதுக்கூட்டம் நடக்குது. ஆகவே அவர் பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே துணிவு, தைரியம், ஆற்றல், அஞ்சாமை இத்தனையும் வேணும், ஒரு தலைவருக்கு வேணும். அப்பதான் ஒருத்தரை தூக்கி ஒரு இடத்துல இருந்து வெளியில எரிய முடியும். சோ நீங்க அதுக்கு பதுங்கினீங்கன்னா எப்படி? பேசவே மாட்டேன்றீங்க. அமைதினா அமைதி படையா இது? அமைதியா இருப்பேன்னா என்ன அமைதியா இருந்து என்ன சாதிக்க போறீங்க? இதையே நம்புறாங்க மத்தவங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, மௌனம் அனைத்தும் நன்மைக்கேன்றாரு. அந்த மௌனமே இங்க பெரிய அதிர்வலைகளை உருவாக்க போகுது. எடப்பாடி அவ்வளவுதான், எடப்பாடி இடத்துக்கு செங்கோட்டையன் வரப்போறாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. அதிமுக பூராவும் இனிமேல் அதிமுக ஆபீஸ் டெல்லியில பிஜேபி ஆபீஸா மாறிடுச்சா? அதிமுகனுடைய ஃபுல் இன்சார்ஜ் தலைவர் எல்லாரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியா மாறிட்டாரா? சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? இவர் திருட்டுத்தனமா போய் டெல்லியில பார்த்தாரு, ஏடிஎம்கே ஆபீஸுக்கு போறேன்ட்டு போனாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிருபர்கள் கேட்டா இல்லவே இல்லைன்னாரு. அப்புறம் போய் அமித்ஷாஜியை பார்த்தாரு. அவர் என்ன பண்ணார்? உள்துறை அமைச்சர், நீ என்ன திருட்டுத்தனமா என்ன பார்த்த மாதிரி தெரியுத, அது சரியா வராதுன்னு சொல்லி எதுக்கு போனாங்களோ ஏதோ போய் கை கால பிடிச்சி ஏதோ கேட்டிருக்காங்க. கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க, 100% ரெடி. வெளியில வந்த உடனே அமித்ஷா சக்குன்னு ட்வீட் போட்டு விட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றாரு. யாரு? அமித்ஷா. ஏன்னா இவர் தப்பா பேசுவார்னு அவருக்கு தெரியும். ஆக நீங்க இப்போ செங்கோட்டையனை மாத்துறது நல்லது. மாத்துற இடத்துல அமித்ஷா இருக்காருங்கிறது என்னுடைய கேள்விக்குறி. அவர் எப்படி மாத்த முடியும்? அப்புறம் இதே பழனிசாமி பொதுக்குழு, இந்த ஜால்ரா பொதுக்குழு போட மாட்டாரா? இதே பழனிசாமி பொய்யா தன்னை பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கிறாரு, என்னோட கேஸ் போட்டு
நான் போட்ட மனுவில் வெக்கேட் ஆகி இன்னைக்கு விசாரணைகள் இருக்கு தேர்தல் கமிஷன் முன்னாடி. அப்போ செயற்குழு என்னாச்சு, பொய்யா சொன்ன பொதுக்குழு என்னாச்சு, அதுக்கு பின்னால பழனிசாமி வந்து அவர் தான் லீடர், எல்லாரும் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னது என்னாச்சு, இதெல்லாம் வராது, எல்லாம் விட்டுருவாங்களா? அது என்ன புரட்சி தலைவி அம்மா நியமனம் பண்ற மாதிரியா இவரை எடுத்துட்டு இவரை போடுறாங்க? அது ஒரே தலைவி தான் சார், அம்மா தான் சார். எந்திரினா எந்திரி, மந்திரினா மந்திரி, எவனா இருந்தா சரிதான், முடிஞ்சு போச்சு கதை. அந்த இடத்துக்கு நீங்க எப்படி கம்பேர் பண்ணி அமித்ஷா போய் பார்க்க முடியும்? அமித்ஷா எப்படி எவ்வளவு தூரம் உள்கட்சி விஷயத்துக்கு போவார்? சரி ரைட், இப்படியே வச்சுக்கோங்க. அமித்ஷா வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி. பல ஸ்டேட்ல ஆட்சியை வந்து கவுத்திருக்கார். புதிய ஆட்சி பிஜேபியை உண்டாக்கியிருக்கார். பிரதம மந்திரியா மோடியை உட்கார பண்ணாரு, உட்கார வச்சார். கர்நாடகாவில் ஆட்சியை கவுக்கணுமா கவுத்துருவார். இப்ப கூட அவர் தாடியை தடவிக்கிட்டே தமிழ்நாட்டு மேப்ல தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தாருனா, இப்ப ஏடிஎம்கேவை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாருன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள 30 எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுவார். அவரால் முடியும். அதனால என்ன நன்மை? சொல்லுங்க. இப்ப எடப்பாடிய அவர் கணக்குல கூட்டணிக்கு கேட்டாரு, எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் வரணும்னு அவர் நினைக்கிறாரு. செங்கோட்டையிட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கு? யாருமே இல்லையா சார்? சொல்லுங்க சார். ஓபிஎஸ் இல்ல அதை உடைக்க வேண்டிய இடத்துல இப்ப நீங்க டெல்லி போனீங்களா அப்படின்னு செங்கோட்டையன் கிட்ட கேட்கிற பொழுது, இல்ல போகல, இல்ல போன, இல்ல இப்படி பேசணும், இதை பத்தி பேசணும், எதையாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? அந்த மௌனம் தானே இங்க பிரச்சனையா இருக்கு. இதுதானே சார் நேத்தி நான் சொன்னேன் பிரஸ் மீட்ல. அவர் அமித்ஷாவை பார்க்கலீங்க, பொய் சொல்றாருங்க. டெல்லிக்கு போகலீங்க, பொய் சொல்றாருங்க. மதுரை போனாரு, மதுரையில இருந்து கன்னியாகுமரி போனாரு, அங்க இருந்து போட்ல ராமேஸ்வரம் போனாரு, போட்ல ஸ்ரீலங்கா போன கதை இல்லைங்க. இது உண்மையான கதை. ஏர்போர்ட்ல யாருன்னா தெரிஞ்சிருங்க. இதெல்லாம் நம்பாதீங்கன்னு நம்ம சொன்னோமே. நான் நேத்தியை ரிலீஸ் பண்ணிட்டேன், யாரும் சொல்லாதது சொன்னேன். அமித்ஷாவை டெல்லியில் செங்கோட்டையன் சந்திக்கவில்லை. எல்லாம் வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சேனல் யூடியூப்னு. பொய், அது சுத்தமான பொய். அப்ப இந்த வதந்திகளை செங்கோட்டையன் விரும்புறாரா? ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. என்னன்னா, தன்னை பத்தி ஏதோ ஒரு செய்தி போயிட்டு இருக்குல்ல, செங்கோட்டையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன். இத்தனை வருஷமா போகலையே. அம்மா இறந்த பின்னாடி, அம்மா இருக்கும்போது அவர் மந்திரி இல்லை, சின்னம்மா தான் அவருக்கு அமைச்சர் கொடுத்தாங்க. அது அந்த ஒப்புதலுக்கு சைன் வாங்குறப்போ நான் ஜெயிலில் அவங்க கூட இருந்தேன். இவங்களுக்கும் அந்த மெட்ராஸ் லேடி செம்ஸ் பாண்ட் வளர்மதினு ஒன்று இருக்கு, அந்த அம்மாவுக்கு பாடநூல்ல தலைவராகவும் இவருக்கு மந்திரியாகவும் திரும்ப நியமனம் பண்றதுக்கு உத்தரவு போட சொன்னது அந்த அம்மா தான், திருமதி வி.கே. சசிகலா தான். ஆக அதுதான் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி இவர் எங்க இருக்காரு, ஏது இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே கொஞ்ச நாளைக்கு அவரை பத்தி பரபரப்பா போறது அவரும் மகிழ்ச்சியா நினைச்சுக்கு வரல. எப்படி போனாலும் செங்கோட்டையன் பேர் வருது இல்ல டிவியில. ஆக நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா இது எப்ப தெரியுங்களா, அது பொய்ன்னு தெரியறப்போ அது ரொம்ப வேதனையா இருக்கும். ஒளிபரப்பினவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இதை நம்பி போனமேன்னு அவங்களுக்கு வேதனையா இருக்கும். அது வரைக்கும் அது ஒரு செய்தியா ஓடும். ஆனா செய்திக்கு உட்பட்டவர் அந்த இடத்துல தைரியமா நிற்கக்கூடியவரான்னு பார்க்கணும். அதான் நான் சொல்ல. அவர் எடப்பாடிய எடிச்சு வெளியில போயா, அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் நீ கொண்டு போய் ஒரு விழாவில் வைக்கவே இல்லை. நீ என்ன லீடர், என்ன என் ஜூனியர் தானே, நான் பார்த்து வந்த லீடர் தானே, அம்மா தலைவர் இல்லாம நம்ம எல்லாம் வந்துட்டோமா, வெளியில போகும்போது இடத்த காலி பண்ணி நான் பாத்துக்கிறேன், நீ இல்லைன்னா நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் இல்லையே. 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் கூட இருந்து எல்லாம் பண்ணி ஓபிஎஸ்ஸே கோட்டை விட்டாரு. அவ்வளவு ஃபோர்ஸ் இல்லாம போச்சு. நல்லவரா இருந்தார், வல்லவரா இல்லையே. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிராபேக். அதாவது பார்ப்பதற்குத்தான் அழகா இருக்கும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படிங்கிற பாட்டு தான் சரியா இருக்கும். ஆகவே அவர் எந்த டெல்லியும் போல, எந்த அமித்ஷாவையும் பார்க்கல. அதுல பெரிய கூத்து நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், அவரை பார்த்ததா ஒரு போட்டோ அவன் போட்டான். அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அவங்க வந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் வந்து அந்த போட்டோவை போட்டவன் தலையில முடி கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு பார்க்கல. இப்போ அவங்க ரொம்ப நாளாவே டை அடிக்கிறது இல்லை. அலர்ஜி இருக்கும், அது நார்மலா இருக்கிறது தானே நமக்கு. அது டை அடிக்கிறது இல்லைன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2019 செங்கோட்டையனை நிதி அமைச்சராக இருக்கும்பொழுது அவங்க இவர் வந்து கல்வி அமைச்சராக இருக்கும்போது சந்திச்சாங்க. அந்த போட்டோவை எடுத்து இப்போ போடுறாங்க சார். அதுல பார்த்தா கருப்பு முடியோட இருக்காங்க. இது பழசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நான் நேற்று பிரஸ்ல ரிலீஸ் பண்ணேன். இது பொய்யான தோற்றம், பொய்யான
போட்டோ, இது பழைய போட்டோ, இப்ப போட்டோ இல்லைன்னு சொல்லி. சோ இதுதான் நடக்குது. இன்னைக்கு அசம்பிளியில பின்பக்கம் ஓட்டார் பாலாஜி, பின்பக்கமா ஓடுறாரு அவரு, செய்தியாளர்களை சந்திக்காம. சார் அமைதி இல்ல எங்க இது சார்? கட்சிக்கான ஒரு பலவீனத்தை தானே கொடுக்கும், அது அவருக்கு தெரியாதா? அமைதி எழுந்தது, புயலும் பொழிந்தது, ஆணவம் இன்றோடு இருந்தது, ரத்த கண்ணீர் இல்ல. திருவள்ளுவர் தங்கராசன் டைலாக் ராதா சொல்லுவார், அட்டகாசமான சார். அமைதி எழுந்தது, புயலும் பொழிந்தது, ஆணவம் இன்றோடு. நீங்க வந்து அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன அரசியல்ல? எழுத்து நின்னாதானே அரசியல், பேசினாதானே அரசியல். அட்லீஸ்ட் எடப்பாடியாவது, நீங்க இப்போ நீங்க சொல்றீங்களே, இப்ப எடப்பாடியாவது அதை உடைக்கணும் இல்லையா? இப்ப நீங்க உடைக்கிறீங்க உண்மை இதுதான் அப்படின்னு, அப்ப எடப்பாடி சொல்லணும் இல்லையா, அவர் டெல்லிக்கே போலங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லணும்ல. எடப்பாடிக்கு எனக்கும் ஒத்துக்காது, அவசியமே இல்ல. எடப்பாடி ஏன் இந்த வம்புல எடுக்கிறீங்க? இல்ல இப்போ செங்கோட்டையன் பற்றி கேக்குறாங்க, டெல்லிக்கு போறீங்க. ஆமா, இப்ப எடப்பாடி எனக்கு தெரியாதுங்க, அவர் போனா அவரை போய் கேளுங்க, எனக்கு அதுக்கு என்னங்க இருக்கு, அவரை போய் கேளுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றது நியாயம் தானே? எனக்கு தெரியாதுங்க, நீங்க தான் சொல்றீங்க, அவரை போய் கேளுங்க. யாரு பிரச்சனைக்குரியவரோ, போனவரோ, திருட்டுத்தனமா அமித்ஷாவை சந்தித்து வந்தவரோ அவரை தான் கேட்கணும். ஒரு தடவை இவர் போய் திருட்டுத்தனமா பார்த்துட்டு வந்தார், திருட்டுத்தனமா பண்ற. நான் சார் பாலாஜி, ஒரு ஜெனரல் நாலேஜ், ஒரு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், நெக்ஸ்ட் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த நேஷன், அவர் திருட்டுத்தனமா இவரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரகசியமா நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையில பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதை புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஷெட்யூல், ஒரு மந்திரி காலையில் டிஃபன் சாப்பிட்டதுல இருந்து ராத்திரி பெட்ரூம் போற வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, ப்ரோக்ராம் லிஸ்டேட் இருக்கும். அப்ப அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாத எம்எல்ஏ இல்ல, ஒண்ணும் இல்ல, இவரை வச்சு ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சு அவரை எதுக்கு பார்க்கணும்? இல்ல இப்ப எடப்பாடி டெல்லி சென்று வந்த பிறகு இப்ப அண்ணாமலையினுடைய பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு, அண்ணாமலையே தூக்க போறாங்க, அவருக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் இந்த இடத்துல போட போறாங்க. அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு சுமூகமாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இந்த போர்டு வெஜிடேரியன் ஹோட்டல் எதிரிலையோ நான் வெஜிடேரியன்லயோ பாத்தீங்கன்னா வெஜிடேபிள் பிரியாணி அப்படின்னு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு போடுவோம், என்விலையும் போடுவோம், சிக்கன் பிரியாணி இது வந்து இருக்கு, இந்த வறுவல் இருக்கு, இந்த சிக்கன் இருக்கு, சிக்கன் ரோல் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி இப்ப 2 நாளா செங்கோடு இருந்து போச்சா, இப்ப அண்ணாமலை இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலையை நீக்குகிறார்கள், அண்ணாமலையை நீக்குகிறார்கள், அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒன்னே குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. பிஜேபி கட்சி அதனுடைய தலைமை ஒரு தலைவரை மாத்தினா நீங்கள் நான் என்ன பண்ண போறோம்? அது அவங்க பண்ணாங்கன்னா தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணுவாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் அண்ணாமலையை மாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ அந்த அண்ணாமலை இருக்கிறதால ஒரு பிஜேபி கட்சி வெளியில தெரியுது, இல்ல அதுவும் தெரியாம போயிடும்ல. அப்புறம் இதெல்லாம் பிஜேபி சிந்திக்காதா, மாத்தலாமா வேணாமான்னு? அடி நொறுக்கிறது தான் பாலாஜி. ஒரு செய்தி கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு ஒரு நியாயம்னு பாக்குறதே இல்லை, அது பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கிற மாதிரி. இப்பொழுது அண்ணாமலை மாற்றன்ற படம் ஓடிட்டு இருக்கு, அது ஒரு 2 நாளைக்கு ஓடும், பாப்போம் மாத்துறாங்களா இல்லையா. இல்ல 2024 முன்பாக இந்த நாடாளுமன்றத்தை எதிர்கொள்றதுக்கு முன்பாக வந்து பாஜகவும் அதிமுகவும் இணைப்பாதான் இருந்தாங்க. அண்ணாமலையினுடைய சில வார்த்தைகள் தான் வந்து ஒரு 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 நெருடலை உருவாக்கி இருக்கு. அதன் விளைவாகத்தான் வந்து நாங்க பிரிஞ்சோம்னே, அண்ணாமலை தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்காரு, அண்ணாமலையை மாத்துங்கன்னு அப்பயே வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஆனா மாத்த முடியல. இப்போ அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்போ அம்மாவை அவர் கண்ணா பின்னான்னு பேசினாரு. என்னுடைய மனைவி விட, ஜெயலலிதாவை விட எனது மனைவி 100 மடங்கு உயர்ந்தவர்னாரு. எனது ஜெயலலிதாவை விட எனது தாயார் 1000 மடங்கு உயர்ந்தவர்னாரு. யாரும் பேசல, புகழேந்தி தான் விட்டு வெளுத்தேன், இப்படி எல்லாம் பேசலாமா நியாயமான்னு கேட்டேன், ஒரே ரகலையா போச்சு. அன்னைக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ பேசும்போது புரட்சி தலைவி அம்மான்றாரு. அது அவ்வளவுதான், கடந்து போயிடுச்சு. அவர் உணர்ந்துட்டார், பேசிட்டார். இப்ப என்ன பிரச்சனை? அப்ப பேசினார், கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா? இப்ப என்ன பிரச்சனை? இப்போ அண்ணாமலையோட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா கிட்ட கஷ்டப்பட்டு நான் கூட்டு போய் உட்கார வச்சேன், பிரதம மந்திரி அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம், இவர் நல்ல மனிதர் நினைச்சிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு பேச சொன்னேன், அதுக்கு பின்னாடிதான் தெரிஞ்சது இவரை மாதிரி பச்சை துரோகி யாரும் இல்லைன்னு சொல்லி. அதை தான் சொன்னார் அண்ணாமலை. இந்த மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல, அதுவும் பச்சை துரோகின்னு சேர்த்துட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, அவருக்கு உடனே இவர் சொல்றாரு,
கீழே அடிமட்டத்திலிருந்து வந்த அரசியல்வாதி இல்லை அண்ணாமலை. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் ஒரு நேரடியா பதவிக்கு வந்தவர், எந்த அரசியல் அரிச்சோடியும் தெரியாதவர், ஆகவே கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர் அல்ல அப்படின்னு இவர் அவரை திட்டினாரு. ஊடகங்கள் ஒண்ணு போதும், அதை பார்த்தா இறங்கிக்குவாரு, அவங்கள்ட்ட பேசுவாரு, இந்த ஏர்போர்ட்ல இறங்கும்போது இருக்கணும், அந்த ஏர்போர்ட்ல ஏறும்போது இருக்கணும்லாம் பேசினாரு. ஏதாவது ஒரு 100 திட்டங்கள் கொண்டு வர முடியுமா, கொண்டு வரேன்னாரு, என்னாச்சுன்னு கேட்டார். இந்த சண்டை தான் ரெண்டு பேத்துக்கும். இப்படிதான் வாய் விஷயங்கள்லாம், இவர் அவரை பேசுறது, அவரை இவரை பேசுறது. அதனால அம்மாவை பேசுறது தலைவர் படத்தை, அம்மா படத்தை எடப்பாடியே வைக்கிறது இல்லை சார். இப்போ டெல்லிக்கு போனப்போ அவர் தலைமையில அவர் படம் தொங்குது. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த வேடிக்கையை? அப்படி இருக்கும்போது இவர் அம்மா படத்தை, தலைவர் படத்தெல்லாம் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அம்மா உயிரோட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பழனிசாமின்னா யாருமா நீன்னு கேட்பாரு. எங்கேயும் உன்னை பார்த்த மாதிரி இருக்க, எப்ப வந்த நீ அப்படின்னு. அவ்வளவு பெரிய விசுவாசி. அதனால அவனுக்கு கூட இருக்கவன் பாருங்க, வேடிக்கையா ஒருத்தன் சொல்றான் ரொம்ப சூப்பரா. முதல்ல என்ன பண்றான், அந்த நபர் தான், அவர் தான் சசிகலா தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா வரணும், தெய்வம் சசிகலா, சசிகலா விட்டு ஆளே இல்லைன்னு தொப்புன்னு காலில் விழுந்தாரு. அவர் மதுரை பயில்வன். அடுத்தது என்ன பண்ணாரு, அதை அம்போன்னு விட்டாரு. அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணாரு, அப்புறமா அது இவரெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு உலகத்துல ஜால்ராவா இருந்தவர், ஒரு கூட்டத்துக்கே ஜால்ராவா இருந்தவர். அப்புறம் அடுத்து என்ன பண்ணாரு, நம்ம சத்யராஜ் தான் புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு இருந்தோம். இவன் தமிழே இவன் தடுமாறுது. இன்றைக்கு திருப்பி இதெல்லாம் தமிழ் அகராதி இல்லாத வார்த்தைகள். இதையெல்லாம் சொல்றது நம்ம பழனிசாமி. இப்படிப்பட்ட பழனிசாமி அன்னைக்கு கூட தமிழை தான் கொள்றாருன்னா இங்கிலீஷையும் கொள்றாரு. சிபிஐன்னு சொல்லணும், சிபி உத்தரவு ஏன் ஒண்ணுன்றாரு. இது என்னடா ஆயிடுச்சு, சிபின்றாரு இவரு. சிபிஐ இருக்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு இவருக்கு? சிபிஐன்னு சொல்ல வரல, சிபிங்கிறார். ஆகவே எந்த மொழியையும் கொல்லக்கூடிய சக்தி படைத்தவர் பழனிசாமி. உடனே அதுக்காக இந்த ஆள் கிண்டல் பண்றான், புரட்சி தமிழர் வச்சுக்கோ, நீ தான் புரட்சி தமிழர். அது எடுபடல, ஒரு இடத்துல பேசி வளர்றாரா, சரி வேற என்ன பண்ணலாம். ஏன்னா சசிகலா எப்ப முதல்வர் சொன்னானோ காலி பண்ணிட்டான், இந்த ஆள் சொன்ன உடனே காலி. அடுத்து இவர் புரட்சி தமிழர் உடனே வளர்றான், அதுவும் காலி. இப்ப என்னடா பண்ணலாம்னா, வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதரம். பல பேர்த்த சமாளிக்கிறாருல்ல சார், பல பேரை சமாளிக்கிறாருல்ல, பல விஷயங்களை சமாளிக்கிறாரு. டெல்லியை சமாளிக்கிறாரு, ஆளுங்கட்சியை சமாளிக்கிறாரு, கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறாரு. அப்போ இரும்பு மனிதராகத்தான் அவர் தெரிகிறாரு. கரெக்ட். சமையல் கேட்ல கொண்டு போய் ஒரு திடீர்னு ஒரு ஆளை விட்டு பண்றான்னா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருப்பான், அவனால முடிஞ்சதெல்லாம் பண்ணுவான். அவன் சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. அதனால அவன் இரும்பெல்லாம் எடுத்து பண்ணுவான், போவான். இரும்பு மனிதர் சொல்லிக்கலாமா? யார் சார் இரும்பு மனிதர்? யார் இந்த இரும்பு மனிதர் பேருக்குரியவர்கள் சொல்லுங்க. நான் ஏடிஎம்கேல இருந்தாலும் சொல்றேன், இரும்பு மனிதன் என்ற பெயருக்குரியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சார். நாடு பூரா நம்ம சொல்றோம், ஜவஹர்லால் நேரு மாமா அப்படின்னும், மகாத்மா காந்திஜின்னும், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மானும், சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொன்னோம். அப்ப பட்டேல் என்னன்னாரு, இரும்பு போய் தகரமாயிட்டார் அவரு. இந்த தகரத்தை சொல்லி இரும்பு மனிதரை போய் நாசம் பண்ணான். இவனே தகரம் டப்பாயின. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதர். அவரு டெல்லிக்கு யாரா இரும்பு மனிதர்னா அமித்ஷா. அப்புறம் எதுக்கு அமித்ஷா அத்தனை கோடி செலவு பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சாரு? இந்த சாமியார் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கா பாருங்க, மதுரையில உட்காந்துட்டு தாடி கீடி விட்டுட்டு பஃபோன் மாதிரி, இவங்களை இரும்பு மனிதர், அவங்களை இரும்பு மனிதர். ஒரு பாட்டு ஒரு ஜேசுதாஸ், தங்கம் இப்போ தகரமாச்சுன்னு. தகரம் சார் இவெல்லாம், நீங்க வேற, நீங்க துருபிடிச்ச தகரம். இப்போ நீங்க ஒருங்கிணைப்பு குழு நீங்க இருக்கீங்க, இப்போ பாஜகவோடு நீங்க சொல்றது போல பாஜகவோட 100% கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், அவங்க பிஜேபி பக்கம் தான் இருக்காங்க. இப்போ பாஜகவோட எடப்பாடி டீமும் போகுது அப்படின்னா, அது ஒருங்கிணைந்த அதிமுக தானே பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இருந்தாலும் இவருக்கு என்னன்னா பாருங்க, சீட்டு வேணுமா அதிகமா எடுத்துக்கோங்க, கூட்டணி வேணுமா ஓகே, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் எல்லாத்துக்கும் ஒத்து வருவேன், பிஜேபி சொல்றதுதான் வேத வாக்கு,
இடி இன்கம் டேக்ஸ்லாம் நீங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்க காலில் விழலாம் காப்பாற்றி விடுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எந்த காலத்திலையும் இந்த ஓபிஎஸ், சசிகலா, புகழேந்தி இது மாதிரி ஆளுங்கள்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஆளுங்க ஒருங்கிணைப்பு குழு அவரு ஜேசிடி பிரபாகரன் நடக்கவே நடக்காது. ஆகவே அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க கிளியரன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமித்ஷாஜி, யூ நீட் நாட் பாதர் அபவுட் தட். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தே ஆர் வித் அஸ். அவங்க இங்கதான் இருக்காங்க பிஜேபியோட. நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க, போலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு. அந்த அம்மாவை கூப்பிட்டீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி ஏதாவது பேசிட்டு போயிடும், உள்ளார போய் உட்காந்துக்கும். இன்னொருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல, அவரு கூட்டணி சேரலன்னா அந்த கட்சியே அழிஞ்சு போயிடும்ன்றாரு. ஆகவே அவங்கெல்லாம் வந்து அமித்ஷா ஒரு சமயம் செக் பண்ணாருன்னா பிஜேபியில மெம்பர் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆகவே அவங்க அவங்களோட இருக்காங்க, நாங்க சீட்டு கொடுத்து பாத்துக்கிறோம், இந்த நீ ஒரு 5 வச்சுக்கோ, நீ ஒரு 5 வச்சுக்கோ, நீ ஒரு 5 வச்சுக்கோ. ஒருத்தருக்கு தேவையில்ல, அந்த அம்மா நிக்க போறது இல்லை. 2 பேத்துக்கு 5 கொடுத்துட்டு அதே போதுன்னா ஒரு சீட்டு ஜாஸ்தி இருக்கேன் பாரு ஓபிஎஸ். அவர் வேற யாரையும் நிக்க வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் 5 வாங்கிட்டு செலக்ட் அடிச்சு. அவருக்கு நிறைய வேற வேற ப்ராப்ளம் இருக்கு, டெல்லியில ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஸோ அவங்கள அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இவரை தனியா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமையும். தேர்தலில் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, ஸ்டேஜில் ஏற மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்த பின்னாடி ரோடா ஜனங்க அடிக்க தானே போறாங்க, போக்குறது இவங்கள தானே இருக்கும். அதுக்கு பின்னாடி மறுபடியும் பிரிஞ்சு போய் ஒரு சீட்டு வராத நிலையில ஒப்பாரி வச்சு அட போறாங்க. அதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன், நாடும் பார்க்க போகுது. மக்கள் அதை தான் பண்ண போறாங்க. இவங்களை ஆதரிக்க போவதில்லை. பிஜேபியோட சேர்ந்து ஆதரிக்க மாட்டாங்க. அதுதான் எங்களது அம்மா கொள்கை. அது வந்து கொள்கை கரெக்டா இருந்தது. இந்த ஆளுக்கு கொள்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வேற யாராவது ஒரு நிருபர் கேட்கறானா, என்னையா கொள்கை, கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்ற, கொள்கை என்னன்னு கேட்க. அதனால அவருக்கு தெரியாது. 2026 பூஜ்ஜிய நிலைமைக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாது. ஆகவே விஜய் ஒரு பக்கம் எரிச்சிட்டாரு. ஏதோ ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவர் 10% ஆயிருக்கு, அண்ணாமலைக்கு 9%, விஜய்க்கு 18%, ஆட்சியில் இருக்க ஸ்டாலினுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு 28%. அப்ப எந்த நிலைமைக்கு பழனிசாமி வந்திருக்காரு? அதே ஜாஸ்தியாச்சு, 10%. அண்ணாமலை மேல போய் இவர் கீழே வந்துருவாரு கொஞ்ச நாள்ல. ஆகவே இது நடக்காது. என்னைக்கும் இந்த ஒற்றுமை பழனிசாமியிடம் இல்லவே இல்லை. அதை திருத்தவே முடியாது. ஒரு வாழை திருத்த முடியாது, அதுக்கு பேரு நாய் வாழ். ஆகவே ஒன்று கலர் மாறாது. பாஜகவுக்கு தெரியாதா மீண்டும் நம்ம அதிமுக போனா வாக்கு சதவீதம் குறையும், மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துருவாருன்ற ஒரு அரித்மேட்டிக் வந்து பாஜக தெரியாமையா இருக்கும். பாஜக தெரியுதோ இல்லையோ, நம்ம அண்ணாமலை சொன்ன துரோகி பழனிசாமிக்கு தெரியும். அதனாலதான் வெட்கப்படுறார், கூச்சப்படுறார், வெளிப்படையா பேச மறுக்கிறார், கூட்டணி இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றார். ஆகவே அவர் கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்க, அசிங்கம்னு நினைக்கிறார். ஆகவே பார்க்க போறதே பரிதாபமான தப்பான செயல்னு அவர் மனசாட்சி உறுத்துது. ஆகவே தெளிவில்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பார்ப்போம் பாலாஜி, தேர்தல் வருது இல்ல 2026. நன்றி சார், நன்றி சார், நன்றி. நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.